ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்லெஸ் சாக்லேட் கேக் தான் பண்ணியிருக்கேன். என் பையன் கேட்டதுனால நான் இதை பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு 4 டீஸ்பூன் ஆஃப் ஆயில், அதுக்கப்புறம் ஜாகரி 1 கப் எடுத்து வச்சுருந்தேன் அரைச்சது. அதுக்கப்புறம் வந்து 1 கப் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா விஸ்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 கப் கஸ்டர்ட் பவுடர் விக்கிஃபீல் பிராண்ட்லேருந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 கப் வந்து கொக்கோ பவுடர், ஹெர்ஷேலேருந்து அன்ஸ்வீட்டன்டு கொக்கோ பவுடர், ஸ்வீட் இல்லாத கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது நல்லா விஸ்க் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் விஸ்கராலையும் வச்சு நல்லா பிளெண்ட் ஆகணுங்கிறதுக்காக, அந்த ஃப்ளோர் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக நல்லா பிளெண்டராலையும் வச்சு நான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து கொஞ்சோண்டு பட்டர் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் அந்த டேஸ்ட் வந்து வரும்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ப்ரீ ஹீட் வந்து ஓவனை 10 மினிட்ஸ் வந்து 180 டிகிரி செல்சியஸில் பண்ணி வச்சேன். ஸோ இப்போ நான் அவனில் எடுத்து வைக்கிற பவுலில் நான் என்னோடய கேக் ஃப்ளோரை வந்து ஆட் பண்ணிவிட்டு, இப்போ நான் ப்ரீ ஹீட் பண்ண அந்த அவனில் வந்து இதை 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் நான் வந்து அவனில் வைக்கிறேன். ஸோ அவனில் வச்சதுக்கப்புறம் அதை 25 மினிட்ஸ் வரையும் வெயிட் பண்ணி அதை எடுத்து முடிக்கிறேன். என் பையனுக்கு வந்து ரொம்ப அவசரம். அதை வந்து 25 மினிட்ஸ் வரையும் முடிகிறக்குள்ளார அதை வந்து அவனால் பொறுமை வந்து தாங்கலை. ரொம்ப வந்து அதை வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அவன் கிட்ட சமாதானப்படுத்தி உட்கார வச்சு அவனுக்கு ஒரு பிளேட் ரெடியாக கொடுத்து கவுண்ட் பண்ணு, வந்துடும் 25 மினிட்ஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரம். ஸோ ரொம்ப ஈகராக அந்த கேக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தான். ஸோ லாஸ்ட் கவுண்டிங் வர வர தட்டெலாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக உட்காந்துருந்தான். ஸோ இப்போ வந்து டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி நல்லா ஃப்ளஃபியாக வந்திருந்தது. நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணியிருந்ததுனால நல்லா ஃப்ளஃபியாக இருந்தது சாக்லேட் கேக்கு. அண்ட் தென் வந்து ஜாகரி தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன் சுகருக்கு பதிலாக. சூப்பராக இருந்தது. ஸோ ஸ்பூனால் குத்தி பார்த்தேன், ஒட்டலை. ஸோ நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நான் வந்து கட் பண்ணேன். ஸோ எக்கு போடாமல் இருந்தாலே நல்லா ஃப்ளஃபியாக தான் வருது. நான் வந்து எக்கு போட்டால் தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும்னு நினச்சேன். ஸோ எக்கு போடாமல் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இதுவுமே நல்லா ஃப்ளஃபியாக இருந்தது. ஸோ ஜாகரியே எனக்கு தேவையான ஸ்வீட்ஸ் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ அதுவே நல்லா தான் இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்.